வெல்கம் டு வாங்க இங்கிலீஷ் படிக்கலாம் சேனல். நான் உங்கள் இங்கிலீஷ் டீச்சர் மோகனப்பிரியா பேசுகிறேன். இன்னைக்கு டாபிக் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். இதில் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இன்னைக்கு ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, ப்ளஸ் டூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஆர் சேஞ்ச் த சென்டென்ஸ் இன்டு அதர் டைப். இட் இஸ் அன் இன்ட்ரோ பார்ட். இந்த வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரோ பார்ட் தான். வை தட் டு ஐ ஹாவ் டிட் இட் இன் பைலிங்குவல். பைலிங்குவலில் நான் ஏன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களால் பண்ண முடியும். இப்போ சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் தானே சிம்பிள் இது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் காம்பவுண்டுக்கும் காம்ப்ளெக்ஸுக்கும் மாற்ற முடியும் இல்லையா? அதே மாதிரி காம்பவுண்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், காம்ப்ளெக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் தெரியாமல் நம்ம அடுத்த சென்டென்ஸாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால் பேசிக்லேருந்து நம்ம போய்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டைப்ஸ் மட்டும் போய்க்கலாம், இல்லை டேப்லர் காலம் மட்டும் பார்த்துக்கலாம். எப்படி மாற்றுறதுன்னு ஈஸியாக கொடுத்துருக்காங்க, அதனால் அந்த வீடியோ போய்க்கலான்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டி கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோக்குரிய டைம் வந்து வேஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. திஸ் இஸ் த மோஸ்ட் பேசிக் திங் ஃபார் சிம்பிள் காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். இது வந்து அன் இன்ட்ரோ தான், இன்ட்ரோடக்ஷன் டு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். பாருங்கள் இதில் எப்படி ஃபார்ம் ஆகுது. ஃபஸ்ட்டு சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, காம்பவுண்ட் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கெல்லாம் தெரியும், டக்குன்னு ஒரு சென்டென்ஸ் வந்துடாது. எப்படி வரும்? குரூப் ஆஃப் லெட்டர்ஸ், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், மீனிங் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸை வந்து நம்ம சென்டென்ஸ்னே நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதனால் let us start this topic from the basic, that is from letters. letters எல்லாம் குரூப்பாக சேர்ந்தா வேர்ட்ஸ், வேர்ட்ஸ் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து ஏதோ ஒரு மீனிங் கொடுத்தா அது ஃப்ரேஸ். அடுத்த ஸ்டெப்பு கிளாஸ், அந்த கிளாஸ் அண்ட் ஃப்ரேஸ் சேர்ந்தா சிம்பிள் சென்டென்ஸ். ரெண்டு கிளாஸ் இருந்துச்சுன்னா அதை காம்பவுண்டாகவும் காம்ப்ளெக்ஸாகவும் மாற்றுவோம். இப்போ இந்த கீழே வந்து லைனாக சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டோம், ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கோம் இல்லையா? இதை நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோன்னா கீழே இருக்கிற 3 சென்டென்ஸுமே ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது ஒன் ஆஃப் த ஹைரார்கீஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். இது ஒன் ஆஃப் த ஹைரார்கீஸ் அப்படின்னாவே இதில் மாதிரி நிறைய ஹைரார்கீஸ் இருக்குது அப்படின்னு மீனிங். இதில் பாருங்கள் லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் வந்து நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், ஏபிசிடி, அதை வச்சு தான் நம்ம இப்போயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதில் வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ். வவல்ஸ் ஏஇஐஓயு, ரிமைனிங் லெட்டர்ஸ் நம்ம கான்சனன்ட் சொல்லுவோம். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்மளுக்கு தேவையில்லை. அதுவே ஃபனட்டிக்ஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா சவுண்ட்ஸ் நிறையா இருக்குது, அதை நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் வி கேன் கோ. வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் விச் கன்வே ப்ராம்ப்ட் ப்ரனன்சியேஷன்ஸ் அண்ட் மீனிங். குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் ப்ராம்ப்டான ப்ரனன்சியேஷன் மீனிங் கொடுத்துச்சு அப்படின்னா நாம் அதையே வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஃப்ரேஸ், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கன்வே சம் மீனிங், ஏதோ ஒரு மீனிங் கொடுத்துச்சு அப்படின்னா, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருந்துச்சுனாவே அதை வந்து ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன் த மார்னிங், அட் த நைட், இன் த நூன், இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கு பேர் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் இருக்குது. இவ்வளோ கைண்ட்ஸும் நம்மளுக்கு தேவையில்லை, பட் யூ ஜஸ்ட் நோ தட் these kinds of phrases are there. These kinds of phrases are there. Noun phrase, verb phrase, gerund phrase, infinitive phrase, prepositional phrase, appositive phrase, participial phrase, absolute phrase. Like this, we can see these things in the further classes because it is not so very important for your 12th standard. If you like, I'll give you the explanations in the next videos, upcoming videos. Okay. According to text, இதுவே phrase அப்படின்னா டெக்ஸ்ட், நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற டெஃபினேஷன் இது. A phrase is a group of words without a finite verb on it. ஒரு நிலையான ஒரு டென்ஸை குறிக்கக்கூடிய வேர்ப் அதில் இல்லை அப்படின்னா அது வந்து ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் டஸ் நாட் கிவ் கம்ப்ளீட் சென்ஸ். அது வந்து கம்ப்ளீட்டான ஒரு சென்ஸ் மீனிங் தராது. எக்ஸாம்பிள் பாருங்கள், மை நியூ வாட்ச், எ பார்கிங் டாக், த வயர், த பிரேவ், இது எல்லாமே நம்மளுடைய டெக்ஸ்டுவல் வேர்ட்ஸ். நான் ஏன் டெக்ஸ்டுவல் வேர்ட்ஸே கொடுக்குறேன்னா, நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு 1 to 20 ஒன் வேர்டு இருக்கு இல்லையா, அந்த ஒன் வேர்டில் ஒரு சான்ஸ் இருக்குது.
டேஷ் இஸ் a group of word without finite verb on it அப்படின்னு கேட்டால் நம்மளால் என்ன எழுத முடியாது? அப்போதைக்கு இப்போ வந்து ஈஸியாக இருக்கும். பட் அப்போதைக்கு என்ன எழுத முடியாது? வாட் இஸ் இட் அப்படின்னு எழுத முடியாது. அதனால இப்போது இந்த டெக்ஸ்டுவல் அப்படியே அந்த வேர்ட்ஸை ஃப்ரேம் பண்ணி மைண்டில் வச்சுட்டோன்னா டக்குன்னு நம்மளுக்கு ஃபைனைட் verb இருந்துச்சுன்னா clause இல்லைன்னா phrase அப்படின்னு ஞாபகத்துக்கு வந்துடும். அதனால் a phrase is a group of words without a finite verb on it அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. it does not give complete sense. sense அப்படிங்கிறது மீனிங். clause அடுத்தது பாருங்க. நம்ம அந்த ஹைரார்க்கியில் பார்த்தோம் இல்லையா? லெட்டர்ஸ், வேர்ட்ஸ் பார்த்தோமா? அடுத்து phrase and then clause. clause is a group of words which convey meaning. there are two kinds of clause. clauseல ரெண்டு கைண்ட் இருக்குது. ஒன்று மெயின் clause, இன்னொன்று subordinate clause. மெயின் clause வந்து என்னென்னு சொல்லுவோன்னா இண்டிபெண்ட் clause அப்படின்னு சொல்லுவோம். இண்டிபெண்ட் clause அப்படின்னா எந்த ஒரு சென்டென்ஸையும் அது டிபெண்ட் பண்ணாது, இண்டிபெண்ட்டாக இருக்கும். subordinate clause is otherwise called as dependent clause since it depends main clause for its complete meaning. ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கோம். when they arrived everyone stood up and cheered them. when they arrived, subordinate clause, everyone stood up and cheered them. இந்த when they arrived அப்படிங்கிற சென்டென்ஸை நீங்கள் ஹைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு மீனிங் தரும். everyone stood up and cheered them மீனிங் தருதே. ஆனால் அதுவே பாருங்கள், இந்த சென்டென்ஸை மட்டும் தனியாக வச்சு பாருங்கள், கண்டிப்பாக இதுக்கு வந்து மீனிங் கிடைக்காது. எதுக்கு? when they arrived. when they arrived அப்படிங்கிறது ஒரு கொஷின் மாதிரியும் இல்லைன்னா இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் மாதிரியும் தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர அது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் தர சென்டென்ஸாக நம்மளுக்கு இருக்காது. அதனால் அதையே நம்ம சபார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். கீழே அதே தான் வந்து கொடுத்துருக்கோம். ஹியர் when they arrived, how to depend the preceding sentence, preceding முன்னாடி வர sentence to complete its meaning, so it is called dependent clause அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்லைட். clause இது வந்து according to our text. a clause is a group of word with definite verb in it. இதே தான் எதுக்காக நம்ம இதை கொடுத்துருக்கோம்? ஒன் வேர்டில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு டெஃபினேஷனுக்காக கொடுத்துருக்கோம். இட் மே ஆர் மே நாட் மேக் கம்ப்ளீட் சென்ஸ். கம்ப்ளீட் சென்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் ஃபைனைட் வேர்ப் இருந்துச்சு அப்படின்னா அது clause. ஃபைனைட் வேர்ப் இல்லைன்னா அது phrase. இதுதான் நம்மளுடைய டெக்ஸ்டுவல் டெஃபினேஷன். எக்ஸாம்பிள், மை வாட்ச் that is a new. that is new. a dog that is barking. is. people who are work. who are brave. Two kinds of clauses, main clause and main subordinate clause. These things are in the book, you just see. Next step is simple, compound and complex. This is the thing which we have to see very very elaborately for our further understanding. இல்லையா? a simple sentence அப்படின்னா ஃபஸ்ட் என்னன்னு பார்ப்போம். இப்போ simple sentence பாருங்க. a simple sentence has one main clause on any number of phrase. ஒரு மெயின் clause இருக்கணும், any number of phrase நம்மளுக்கு இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, on seeing the rat the cat chased. the cat chased அப்படின்னா நம்மளுக்கு மீனிங் கிடைச்சிரும். on seeing the rat, இங்கே see அப்படிங்கிறது நம்மளுக்கு verb தான், ஆனால் ஐஎன்ஜி இருக்கிறதுனால அது ஜெரண்ட் ஃபார்மேஷனில் இருக்குது. அது எப்போ ஐஎன்ஜி இருந்தாலுமே எப்போ verb ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ், ஆம், வாஸ், வேர் இது மாதிரி ஏதாவது ஹெல்பிங் வேர்ப் இருந்தால் தான் அது வேர்ப் ஆகும். இப்போ ஆன் சீயிங்னு இருக்குது, அதனால் கண்டிப்பாக அது வேர்ப் கிடையாது. ஆனால் சேஸ்ட் அப்படிங்கிறது வேர்ப், அதனால் அது மெயின் கிளாஸ், இது சபார்டினேட் கிளாஸ். இது எக்ஸாம்பிள் ஆஃப் சிம்பிள் சென்டென்ஸ். இப்படி ஒரே ஒரு ஃப்ரேஸ் இருந்தால் தான் சிம்பிள் சென்டென்ஸ்னு நம்ம சொல்லணுமா? இல்லை, எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃப்ரேசஸ் வேணால் இருக்கலாம். அடுத்தது பாருங்கள், யூ நோட்டஸ் திஸ் எக்ஸாம்பிள். ஐ செலிப்ரேட்டட் மை பர்த்டே லாஸ்ட் இயர் இன் மை ஹவுஸ் வித் மை ஃபேமிலி இன் மே அட் சென்னை. இப்போது மெயின் கிளாஸ் எது? ஐ செலிப்ரேட்டட் மை பர்த்டே அப்படிங்கிறது மெயின் கிளாஸ். லாஸ்ட் இயர் இன் மை ஹவுஸ் வித் மை ஃபேமிலி இன் மே அட் சென்னை. இதெல்லாம் எனி நம்பர் ஆஃப் இன்னும் இந்த மாதிரி 100 ஃப்ரேஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ஃபைனைட் வேர்ப் இருக்கிறதுனால அது சிம்பிள் சென்டென்ஸ். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஒரே ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும், எனி நம்பர் ஆஃப் ஃப்ரேசஸ் இருக்கலாம், அதுக்கு பேர் தான் சிம்பிள் சென்டென்ஸ், ரைட்? காம்பவுண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஹேஸ்
டூ ஆர் மோர் மெயின் கிளாஸ் கனெக்டட் வித் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க. இப்போ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னா என்னன்னா, அதில் பார்த்தோம் ஒரே ஒரு ஃபைனட் வேர்ப் இருக்கணும். மற்றதெல்லாம் வந்து ஃபைனட் வேர்பாக இருக்க தேவையில்லை. அப்படியே வேர்பாக இருந்தாலும் அது ஜெரண்டாக இருந்துச்சுன்னா என்னவா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், ஃப்ரேஸாக தான் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்லாம் கொடுத்துட்டோம். அதனால அது சிம்பிள் சென்டென்ஸ் கிளியர் ஆயிருச்சு. இப்போ ரெண்டுமே மெயின் கிளாஸாக இருக்கணும். டூ ஆர் மோர் மெயின் கிளாஸஸ் இல்லைன்னா 100 மெயின் கிளாஸஸ் கூட இருக்கலாம். ஆனால் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வேணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்களே, அது என்னது? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பாருங்கள். அண்டு, நார், பட், ஆர், டோன்ட் இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸோ தனியாக நீங்கள் சென்டென்ஸில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதுனீங்கன்னா மார்க்ஸ் வர்றதில்ல. அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதனால் ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட், நார், பட், ஆர் இதெல்லாம் இந்த 4 தான் முக்கியம். இதில் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. போத், அண்ட், எய்தர் ஆர், நெய்தர் நார், வெதர் ஆர், நாட் ஒன்லி பட் ஆல்சோ இந்த மாதிரி வேர்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் எது யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னாலும் அது காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஆனால் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டு சென்டென்ஸுமே. Let us see examples for this coordinating and correlative conjunctions. Coordinating conjunctions example பாருங்க. And the team played well and they won target. Team played அப்படிங்கிற ஒரு verb இருக்குது, won அப்படிங்கிற verb இருக்குது. இந்த ரெண்டுமே பாஸ் ஃபார்மில் இருந்தாலுமே அது வந்து verb தான். அதனால் நம்ம என்ன செய்யலாம், and போட்டு ஆட் பண்ணியிருக்கோம். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அது காம்பவுண்ட் சென்டென்ஸ். இங்கே அன்சோ கூட யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. My brother did not do this nor I. இது correlative. But Rakshi likes her friend Remy, but she doesn't appreciate her. Likes, appreciate. இந்த ரெண்டுமே verb. அதனால் இதுவும் compound sentence. Or யூஸ் பண்ணி another compound sentence. இது எல்லாமே நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான். கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ராம்ஜி இஸ் வெரி டேலண்டட் போத் இன் சிங்கிங் அண்ட் டான்சிங். எய்தர் யூ செலக்ட் திஸ் ஜாப் ஆர் யூ ரிஜெக்ட் தட் ஜாப். நெய்தர் யூ கம் ஹியர் நார் யூ ஆர் கோயிங் தேர். இது எல்லாமே நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம சிம்பிள் பார்த்தாச்சு, காம்பவுண்ட் பார்த்தாச்சு. அப்போ அந்த ரெண்டும் ஓரளவுக்கு நம்ம என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போது காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன? காம்ப்ளெக்ஸ் பாருங்கள். இட் மஸ்ட் ஹாவ் ஒன் மெயின் கிளாஸ் அண்ட் ஒன் ஆர் மோர் சபார்டினேட் கிளாஸ். இது எந்த மாதிரி இருக்குது? சிம்பிள் மாதிரி இருக்குது இல்லையா? ஒன் மெயின் கிளாஸ், ஒன் ஆர் மோர் ஃப்ரேசஸ் கொடுத்துருந்தாங்க அங்கே. அதுக்கு பதிலாக இங்கே சபார்டினேட் கிளாஸ். சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னா டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம். டிபெண்டன்ட் கிளாஸ்க்கு என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன், ரிலேட்டிவ் அட்ஜெக்டிவ், ரீசன்ஸ், கண்டிஷன்ஸ், கம்பேரிசன்ஸ், கன்செஷன்ஸ் விச் டினோட்ஸ் பிளேஸ், டைம், மேனர் இந்த மாதிரி நிறைய RCC3PTM அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஈஸி ரிமெம்பரன்ஸுக்காக ஒரு ஃபார்முலா ரிமெம்பர் ஈஸி மெமரிக்காக கொடுத்துருக்கோம். நம்ம உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்க கூட தேவையில்லை. சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இதுதான், அதனால் நீங்கள் கோ வித் தட், ப்ரொசீட் வித் தட் அப்படின்லாம் கொடுத்துடலாம். ஆனால் அதில் என்ன ஒரு பெரிய மைனஸ் வரும் தெரியுமா உங்களுக்கு? combine the sentence using relative pronoun, combine the sentence using adjective அப்படி கொடுத்துருவாங்க. நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, combine the sentence using complex இல்லை change the sentence into complex அந்த மாதிரி கொடுக்காம combine the sentence using conditional, combine the sentence using comparison இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா உங்களால் பண்ண முடியாது இல்லையா? அதற்காக தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னா என்ன, ரிலேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். இப்போ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது பிளேஸை டினோட் பண்ணுறது. வேர், வேரெவர், ஆஃப்டர், ஆஸ் சூன் அஸ், அன்டில், வென்எவர், நவ், தட், மேனர், ஹவு, ஆஸ், R3C3 கொடுத்துருந்தோம் இல்லையா? ரிலேட்டிவ் ப்ரோனவுன், ரிலேட்டிவ் அட்ஜெக்டிவ், ரீசன், கண்டிஷன், கம்பேரிசன், கன்செஷன். இப்போ உங்களுக்கு எப்படி வேணால் கேட்கலாம் கொஷின். கம்பைன் த சென்டென்ஸ் யூஸிங் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஹூ, ஹூஎவர், ஹூம், ஹூமெவர், ஹூஸ் இந்த எந்த வேர்டு வேணால் நம்ம யூஸ் பண்ணி அங்கே ஃப்ரேம் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லாமல் combine the sentence using who, combine the sentence, change the sentence into complex அப்படின்னு கேட்காம இந்த மாதிரியெல்லாம் கேட்டாங்கனாலும் நம்மளுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான ஒரு க்ளூ அண்ட் தென் மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் இட்ஸ் கைண்ட்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். எங்கேயும் நீங்கள் மார்க் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. யூஸ் எனி ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் டு சேஞ்ச் த சென்டென்ஸ் அப்படின்னா இஃப், ஒன்லி இஃப், அன்லஸ், ப்ரொவைடட், அஸ்யூமிங் தட் இந்த மாதிரி எது யூஸ் பண்ணிங்கனாலும் அது கண்டிஷனில் வந்துடும். கம்பேரிசன்னா தேன், ரேதர் தென், வெதர், ஆஸ் மச் அஸ், வேர் எஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் நம்ம நிறைய இடத்துல தோ, அல்தோ, ஈவன் தோ தான் யூஸ் பண்ணுவோம் ஆப்போசிட் மீனிங்காக இருந்துச்சுன்னா. லெட் அஸ் see few examples for complex sentence. This is the place where he was born. இது என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணுமே. வேர் அப்படிங்கிறது ஞாபகம் இல்லைன்னா பின்னாடி போய்க்கலாமா. வேர் எங்கே இருக்குது பாருங்கள், டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பாருங்கள். வேர் 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 இல்லையா இங்கே? எஸ், பிளேஸ். அப்போது கம்பைன் த சென்டென்ஸ் யூஸிங் எனி ஆஃப் த பிளேசஸ், சபார்டினேட்டிங் பிளேஸ் கன்ஜங்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அது உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். தோ ஹீ ஒர்க்ட் ஹார்ட் ஹீ குட் நாட் அச்சீவ். தோ கன்செஷன், கண்டிஷன், கன்செஷன். He got all the credits since he worked hard. இதில் பாருங்கள், combine the sentence or change the sentence அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒரு சென்டென்ஸ்லேருந்து இன்னொரு சென்டென்ஸ்க்கு எப்படி மாற்றுறதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். Common accepted idea about the simple, compound, complex sentence. Now we know that what is simple, compound and complex. But how can we change the sentence from its type? There are few rules we have to follow. Among that, commonly used words for easy methods அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அனலைஸ் அளவுக்கு சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு வேர்பை 2 வேர்ப் இருக்கிறத கொடுத்து தான் உங்களுக்கு ஒரு வேர்பை மாற்ற சொல்லுவாங்க இல்லையா. இங்கே இருக்கிறத நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இஃப் இட் இஸ் சிம்பிள் வி மேக் த வேர்ப் இன்டு ஜெரண்ட். சிம்பிள் சென்டென்ஸாக மாற்ற சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக 2 வேர்ப் இருக்கிற காம்பவுண்டாகவோ காம்ப்ளெக்ஸோ கொடுத்து தான் நம்மளை என்ன மாற்ற சொல்லுவாங்க, சிம்பிளாக மாற்ற சொல்லுவாங்க. அப்போ ஒரு வேர்பை நம்ம நல்லா ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்த வேர்பை என்ன செய்யலாம், நம்ம ஜெரண்டாக மாற்றிடலாம். மேக்ஸிமம் ஜெரண்டாக மாற்றிட்டு அதை சுற்றி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம்னா அதே மீனிங்கில் சிம்பிள் ஆயிரும். இஃப் இட் இஸ் காம்பவுண்ட் வி யூஸ் பட், ஆர், அண்ட். மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணியே நம்மளால் கொண்டு வந்துட முடியும். இஃப் இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் வி யூஸ் WH வேர்ட்ஸ். WH வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம்லையே ஹூ, ஹூம், ஹூஸ் அதெல்லாம் பார்த்தோம்ல அந்த. அப்படி இல்லைன்னா ஆஸு, சின்ஸு, வென். மேக்ஸிமம் தோ யூஸ் பண்ணுவோம். ரைட்? சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். சிம்பிள் சென்டென்ஸ்னால் ஜெரண்ட் ஆக்கிடணும் ஒரு வேர்பை. காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா பட்டு அண்டு ஆர் யூஸ் பண்ணும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா ஆஸு, சின்ஸு, WH வேர்டு, வென்னு, தோ. ஒரு சில டைம் நாட் ஒன்லி பட் ஆல்சோ கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபைனைட் அண்ட் தென் நான் ஃபைனைட் அப்படின்னு சொன்னோம். இதுக்கான ஜஸ்ட் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப டெப்த்தாக போகலை. ஏன்னா நம்ம சென்டென்ஸ் பார்க்க டெஃபினிட் அண்ட் தென் இன்டெஃபினிட் வேர்ட், நான் ஃபைனைட் இதெல்லாம் நம்மளுக்கு தேவை இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு அப்பையும் டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்? Thus we end the introduction part of simple, compound and complex. Let us continue with the transformation of sentence in the next video. Thank you.